This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. அதை நினச்சி நமக்கு ரொம்ப மன உளைச்சல் தான் வருங்க. சரி, ஓகே, இவ்வளோ நீங்கள் ஏன் மன உளைச்சல் வரீங்க? நான் உங்களுக்கு ஈஸியாக நல்லா கிளியரான ஒரு டிப்ஸ் தரேன். சில டிப்ஸே தரேனே. ரெடியா? நீங்கள் கேட்குறீங்களா? என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆஹா, அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ்னா எப்படி மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதா உங்களுக்கு வெயிட் லாஸா? நல்லா இருக்கே. இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றது, ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பர்கர், பீஸா இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே இல்லை. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம முதல்ல என்ன மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் காய்கறிகள், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பொடலங்காய், இந்த மாதிரி நீர் காய்கறி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் பழங்கள், வாட்டர்மெலன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய நீர் சத்து உள்ளது. அதை நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தண்ணியான காய்கள், தண்ணி சத்து நிறைஞ்ச இதெல்லாமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கேரட் நல்லா ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம், ஃப்ரெஷ் கேரட்டை. அதே மாதிரி வாட்டர்மெலனில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடுத்து ஸ்பூனில் வச்சு நம்ம வந்து பீஸ் போட்டு சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி ஜூஸாகவும் குடிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து. நம்ம உடம்புல வந்து ஃபேட்டு தங்காமல் இருக்கணும். நீர் சத்து நிறைய எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ராலே உடம்புல தங்காது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். வாட்ரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. இதெல்லாம் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இந்த சீரக தண்ணி எடுத்துக்கலாம். சீரகத்தை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை எடுத்து நம்ம குடிக்கலாம். க்ரீன் டீ குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குங்க. நம்ம உடம்ப வருத்தி தான் நம்ம வந்து சாப்பிடாம இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நல்லா வாக்கிங் போகலாம். ஏர்லி மார்னிங் நல்லா வாக்கிங் போகலாம். ஏன்னா பொல்யூஷன் இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும் ஏரு. காலையிலே நம்ம போகணும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நல்லா வாக்கிங் போகலாம். சாயங்காலம் போகலாம், காலையில் போகலாம். ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 45 minutesக்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி நீங்கள் வாக்கிங் போங்க. எவ்வளவோ நம்மளால் பண்ணலாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணாமே தவிர நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளே சாப்பிடாமலாம் இருந்தெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கே ஒரு பாடி லைட்டாக ஃபீல் ஆகும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபுல் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம மைண்டுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்ம பண்ணணுமே தவிர நம்ம வந்து ஃபாஸ்டிங்கோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா வாட்டரான சப்ஸ்டன்ஸ் கண்டென்ட்டான ஃபுட்டு எடுத்துக்கணும். பிரேக் விட்டு சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோ லைக் பண்ண, உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching. Bye. Have a great day.